அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் எந்த அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண? கடந்த வாரம் என்ன மெசேஜ் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். யாருக்கு தெரியலையா? ஈசாக்கு விதை விதைத்தான், அதே வருடத்தில் 100 மடங்கு பலனை. இதிலிருந்து நல்லா தெரியுது, நீங்க பலி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விட்டு விட்டீங்கன்னு அர்த்தம். யாருமே சொல்லியே நோட் பண்ணியா? சரி. அதாவது விதை என்றது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கடந்த வாரத்தில் உலக விதை எப்படிப்பட்டது என்றும், உலகத்தான் விதைக்கிறது எப்படி என்றும், ஆவிக்குரிய விதை எப்படிப்பட்டது என்று நான் சொன்னேன். அது ஓரலா சொன்னேன். இன்றைக்கு அந்த நம்ம ஓரலா ஆவிக்குரிய விதையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாய் கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தினுடைய ரகசியங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஆவிக்குரிய விதை என்னன்னா, நம்முடைய இருதயத்தில் பண்படுத்தப்பட்ட இருதயமாய் அதில் நம் தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அது 10, 30, 60, 100 பலன் கொடுக்கும். என்ன பலன் என்பதை குறித்தெல்லாம் சொன்னேன். என்ன பலனா இருக்கும்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது, தேவ சித்தத்தை செய்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவர் உண்மையா இருக்கிறது, நேரத்தை உண்மையா செலவு செய்கிறது, சாட்சியா வாழ்றது, ஆத்ம ஆதாயம் செய்கிறது. இவைகள் எல்லாம் தேவனுக்கு கொடுக்கிற நல்ல கனி. பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விழுகிற விதைகள் அது ஏற்ற வேளையில முளைத்து அது செடியாகி பூ பூத்து காய் காய்த்து அது பழமாய் மாறி அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த நல்ல கனி கொடுக்கணும்னா நல்ல நிலம், பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தப்பட்டு சுத்தம் பண்ணி அந்த உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருந்து அந்த உள்ளத்தில் விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையானது பலன் கொடுக்கிறதாய் மாறும். யாருமே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது பலன் தராமல் இருக்காது. அதனால நாம் ஒவ்வொருவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். வசனங்களை விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். வசனம் என்றது நல்ல கவனிங்க, தேவனுடைய மன்னா, ஆண்டவருடைய ஜீவன், ஆண்டவருடைய ஆகாரம். ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் ஜனங்க போறாங்க, கடந்து போறாங்க, பசி உண்டாயிற்று. மோசே கேட்குறாரு, ஆண்டவரே ஜனங்க முறுமுறுக்காங்க, அவங்களுக்கு பசி உண்டாயிருக்கு, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், தண்ணி கேட்குறாங்க, என்ன செய்வதுன்னு. ஆண்டவர் உடனே மோசைக்கு பதில் கொடுத்து, சோதரன் அவங்களுக்கு சாப்பாடு தானே கொடுக்கணும் சொல்லி, வான தூதர்கள், வான தேவர்கள் உண்ணுகிற அந்த வான பணியாரம், அதாவது நெய்யினால் தோய்த்தெடுக்கப்பட்ட பணியாரம் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ருசிகரமான வான அப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ வான அப்பம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அப்பமாய் இறங்கி வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்குள் என் ஜீவன் வெளிப்படும், அவன் ஜீவன் பெற்று அவன் பிழைத்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா சத்தியத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். நான் ஜீவ அப்பம்பா. அதனால்தான் அந்த ஜீவ அப்பத்தை
சாப்பிடுக்கு அப்புறம் பிழைப்பான். அவன் அங்கிருந்து அவங்க சாப்பிட்டுட்டு திருப்தியா கடந்து போனாங்க. அவங்களுடைய பயணங்கள் திருப்தியாகி கடந்து போனது. சோதரர், நீங்களும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டுமானால் இடையில பிரேக் ஆகாம நல்ல ஆரோக்கியமா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஸ்தோத்திரம் குடும்பமான அந்த கப்பல் குடும்பமா நம்ம பயணிக்கிற சமயத்துல பயணங்கள் சரியா போகணும்னா ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்குள் பொறிக்கப்பட்டிருந்தாதான் அந்த பயணம் அழகாக போகும். ஏன்னா ஜீவ அப்பத்தை நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்து சந்தோஷமா கடந்து போக முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. ஜனங்களுக்கு பசி உண்டாயிடுச்சு. ஆனா பசியோட விட்டா கண்டிப்பா இந்த ஜனங்க சொன்ன வார்த்தைய வெளியில போற சமயத்துல விட்டுருவாங்க. அதாவது வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை போல அந்த ஜனங்கள் விட்டு விடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தெரியும். அதனாலதான் அந்த 3 நாள் பிரசங்கம் முடிந்ததான் ஆண்டவர் கேட்டாரு சீசர்களை அழைத்து, யாரு கேட்டையாவது ஏதாவது பொருள் வச்சிருக்காங்களா சாப்பிட்றதுக்கு, ஏதாவது வாங்க முடியுமா, என்னப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது ஒரு வனாந்தரமா இருக்கு, இதுல என்ன வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்னு கேட்டு பதில் கொடுத்தாங்க. 3ஆம் தரம் ஆண்டு சொன்னாரு, போய் பாருப்பா எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு. யாருக்காட்டையாவது ஏதாவது இருக்கும் அப்படின்னாரு. அப்பதான் ஒரு சின்ன பையனிடத்துல 5 அப்பமும் 2 மீன் துண்டும் இருந்து அதை கொண்டு சொன்னார். அவன்கிட்ட அந்த பையன்கிட்ட இருக்கிறது வரையிலும் அது சின்ன சொற்பமாக தான் இருந்தது. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. அது உலக பிரகாரமான அப்பமும் 2 துண்டு மீனும். ஆனா ஏசப்பாட்ட ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்ததும் அது பரலோக அப்பமாய் மாறினது. பரலோக அப்பமாய் மாறினதுனாலதான் 5000 பேர் புடிச்சிட்டாங்க. ஆண்டவர் அந்த 5 அப்பத்தை கொண்டு வந்து இப்படி காட்டினாரு. எங்க பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணாரு. அப்பம் இறங்கி வந்தது. அந்த 5 அப்பம் 5000 பேர் புசித்து ஸ்தோத்திரம். 5000 புருஷர்கள், 5000 சகோதரிமார், பிள்ளைகள், வாலிப பிள்ளை எல்லாரும் புசித்தாங்க. மீதி 12 கூடை எடுத்தாங்க. இந்த 12 கூடை எடுக்க ஆண்டவர் சொன்னாரு, ஒரு துணிக்க கூட கீழே விழக்கூடாது அப்படின்னு. ஒரு துணிக்க கூட வேஸ்டா போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஈஸியா வேஸ்ட் பண்றோம். ஆனா ஆண்டு சொன்னா ஒண்ணு கூட வேஸ்டா போகக்கூடாது, கீழே போட்டுறாதீங்க, வேஸ்டா பண்ணாதீங்க. ஏன்னு தெரியுமா? அது பரலோகத்தின் அப்பமாய் இருந்தபடியால், தேவன் கொடுத்த ஜீவன் உண்டாக்குற அப்பமாய் இருந்தபடியால் அதை ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட நிறைய எடுத்தாங்க. 12 கூட. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்க அவருக்கு நிறைய வழி இருக்கு. அவருடைய வார்த்தையை நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் விதைத்து வைத்திருப்போமானால் அது நமக்குள் ஜீவன் உண்டாக்கிக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணம் தடைபடாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை சீராய் கர்த்தர் நடத்துவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் காண செய்வார். தேவன் நம்மை கொண்டு அவருக்கு பிரயோஜனமான நல்ல கனிகளை கொடுக்க தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஏன்னா நமக்குள்ள அந்த கனிகள் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் சும்மா இருக்க விடவே மாட்டார். நம்மை கொண்டு ஊழியம் செய்ய வைப்பார், சுவிசேஷம் சொல்ல வைப்பார், ஆண்டவருக்கு உண்மையாய் செயல்பட வைப்பார். எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் நம்மை கொண்டு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை அவுட்லைனா ஆவியானவருடைய பிரசன்ஸோட ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சத்தியத்தை அவுட்லைனா சொன்னேன். இனி வசனத்தோட இன்றைக்கு சில வசனங்களை நாம் எடுத்து தெய்வ சமூகத்தில் பார்த்து ஆவியான நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, நீங்க ஜீவனுள்ள தேவன், நானே ஜீவ அப்பம், என் சரீரத்தை நானே அப்பமாய் இருக்கிறபடியால்
என் சரீரத்தை உட்கொள்ளுகிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், அவனுக்குள் ஜீவன் பிரவேசிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, அந்த நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பிரவேசிக்க ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்களுடைய இருதயத்துக்குள் விதைக்கப்பட்டு அது 30, 10, 30, 60, 100 பலன் தந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காணப்பட உமக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நீர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்கிற பாத்திரமாக நாங்கள் காணப்பட கிருபை தந்தருளும். வார்த்தைகளை தந்து பலப்படுத்தாண்டி நடுவாயுடன் பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனத்தை முதலாவது படிங்க, அடுத்தது 15வது வசனம். விதை தேவனுடைய வசனம். விதை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் விதை. அப்போ அந்த விதையில என்ன சரத்து இருக்கு? அந்த விதை வார்த்தை விதை. அந்த விதை நல்ல நிலத்தில் விழும் பொழுது அது ஏற்ற வேளை முளைத்து எழும்பி அது செடியாய் அடுத்தது பூ பூத்து காய் காய்த்து பழத்தை கொடுக்கிறது. அப்போ நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு விதையாக கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழப்படுகிற ஒரு விதை, அது பலன் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்தான், அதை தான் நம்ம பார்த்தோம். அதே வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். 100 மடங்கு அவன் பெறணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் உண்டு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நல்ல கனிகளை, நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ, எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோமோ அதுக்கு ஏற்றபடி நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் 100 மடங்கு பலனை பெற்று கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதனால என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது இது எனக்குள் விதைக்கப்பட்ட ஒரு நல்ல விதை என்று சொல்லி என் இருதயத்தில் பண்படுத்தப்பட்ட இருதயத்துக்குள் விதைக்கப்படுகிற ஒரு நல்ல விதை, இந்த விதையான வார்த்தையினால, இந்த விதையான வார்த்தையை கொண்டு தேவனுக்கு நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக, தேவனுக்கு நல்ல கனி கொடுக்கிறவராக, தேவ சித்தங்களை செய்கிறவராக நான் காணப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செயல்படும். அப்பதான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த வார்த்தை நமக்கு ஜீவன் உண்டாக்கும். அந்த வார்த்தை தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நம்மை மாற்றும். அந்த வார்த்தை தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறதாய் மாற்றும். ஸ்தோத்திரம். அதனாலதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை நமக்குள்ள விழணும். ஸ்தோத்திரம். வெளியேறுக விட்டுறக்கூடாது. ஆண்டவர் அந்த 3 நாள் முடிச்சதும் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கலன்னா ஆண்டவர் தெரியும், இவங்க என் வசனத்தை கேட்க கேட்க அவங்க நல்ல சோர்வு இல்லாம, களைப்பு இல்லாம, பசி இல்லாம சந்தோஷமா இருந்து 3 நாள் பிரசங்கம் கேட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தையில வல்லமை ஜீவனும் இருக்கு இல்லையா, அது சரீரத்தில் விளங்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை முடிஞ்சதும் அவங்க சரீரத்தில் ஒரு பசி உண்டாகும். கவனிங்க, இந்த பசி மனுஷனுடைய சரீரத்தில் உண்டாகிற பசியானது அந்த விதைக்கப்பட்ட விதை தவறி போகிற அளவிற்கு சோதனையான ஒரு பசி உண்டாகும். அது சோதனையான பசி. கர்த்தருடைய வார்த்தை நம்மை விட்டு கடந்து போகும். ஏன்னா இந்த பசியினால பல காரியங்களையும் நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விடுவோம். அதாவது வேதம் சொல்லுகிறது, பலி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல அதை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா பசி என்ற சோதனை, பசி என்ற
தீங்கான சோதனை. அந்த சோதனை பிசாசு பசியை கொண்டு வந்து உங்க காதுகளில் தொனிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்வான்? எடுத்து போட்டுருவான், கீழே விழுந்துடும், அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? என் பிள்ளைகளுக்கு பாதி என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தை, பாதி உலக பிரகாரமா சரீரத்துக்கு உரிய மன்னா, சரீரத்துக்கு உரிய ஆகாரம். அதுக்காக தான் ஜனங்களாட்ட அந்த சீரர்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது இருக்கான்னு. சோதரன் ஆண்டவர் பிளான் பண்ணி செய்ய மாட்டார். அவர் எவ்வளோ ஐஸ்வர்யமான சம்பன்ன, எவ்வளோ பெரிய கடவுள், எவ்வளோ ஞானவான், எவ்வளோ பெரிய தெய்வம், அன்பு கடவுள். அந்த ஜனங்கள் எல்லாரையும் போஷித்தாரு பாருங்க. யார் அந்த வார்த்தையை கீழே விடல, கர்த்தருடைய வார்த்தை கீழே விடல. அவ்வளவு தூரம் அவர் அவங்களை போஷித்து அவருடைய மன்னாவினால திருப்திப்படுத்தி சரீரத்துக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்து சந்தோஷமா அனுப்பினார். ஸ்தோத்திரம். சந்தோஷமா போன. கர்த்தருடைய வார்த்தை வசனம், வசனம் தேவனுடைய விதை என்றது தேவனுடைய வார்த்தை. அடுத்தது 15வது வசனத்தை படியம்மா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பாருங்க, அந்த நல்ல நல்ல விதைகளை என்ன செய்வாங்களாம்? பொறுமையோடு, கருத்தோடு, உத்தரவாதத்தோடு அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்கென்று அதை எடுத்துக்கொள்ளணும், ரிசீவ் பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு நன்மையோடு, நல்ல தாகத்தோடு, வாஞ்சையோடு, கருத்தோடு, அன்போடு, பயபக்தியோடு எடுத்துக்கொண்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நம்ம உள்ளத்தில் விதைத்து வைக்கணும், ஸ்டோரேஜ் பண்ணணும், விதைத்து வைக்கணும். ஏற்ற வேளையில அந்த விதை முளைத்து பூ பூத்து காய் காய்த்து பழம் கொடுக்கும், தேவனுக்கு ஏற்ற நல்ல கனியை கொடுக்கும். ஏற்ற வேளையில நமக்கு பலனை கொடுக்கும். ஏற்ற வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து சீர்படுத்தி பாதுகாத்து உயர்ந்த நிலையில வைக்கிறதுக்கு அவருக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிறதாக காணப்படும். அதனால கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் என்ன செய்தின்னு கேட்டா எடுத்தது உடனே சொல்லணும். அதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. மறக்காம இருக்கும், ஏன்னா அது கிரியை செய்யும். அது என்ன வேலை செய்யும்? 10, 30, 60 பலன் கொடுக்க அது வேலை செய்துட்டு இருக்கும். நீங்க எங்க போனாலும் அந்த வார்த்தை பேசிட்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை காதிலிருந்து துணித்துட்டு இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்களை அற்புதமா பாதுகாத்து நடத்தும்படி அந்த வார்த்தை நமக்குள்ள துணித்துட்டே இருக்கும். வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். பலி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை போல நம்ம விட்டு விட்டேன்னா ஸ்தோத்திரம், உலக கவலை நம்ம அதிகமா ஆட்கொண்டு விடும். ஸ்தோத்திரம். மத்தேயு 13வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நல்ல விதை விதைக்கிறது யாரு? அப்ப கெட்ட விதையை விதைக்கிறது யாரு? உலகத்தான். அந்த கெட்ட நல்ல விதையும் கெட்ட விதையும் இப்போ உலகத்தான் விதைக்கிற விதைய நல்ல பண்படுத்தப்பட்ட உலக பூமி என்று சொன்னா அதுல ஏற்ற பலம் இருக்கணும், நீர்ப்பதம் இருக்கணும், எல்லாமே இருந்தாதான் அந்த விதை 3ஆம் நாள் முளை எடுக்கும். அது சிலது அழுகி போகும், சிலது பதறையா மாறும். சோதனம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறது தேவன். தேவன் நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நல்ல விதையாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நிலமான உள்ளத்தில விதைக்கப்பட்டு இருப்போமானால் கர்த்தர் விதைக்கிற நல்ல விதை 10, 30, 60, 100 பலன் தருகிறதாயிருக்கும். அப்போ நல்ல விதையை விதைக்கிறது தேவகுமாரன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தை தான்.
ஹல்லேலூயா. அது ஜீவன் உண்டாக்குற வார்த்தை. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகள், உலகத்தான் விதைக்கிற விதையானது ஜீவன் உண்டாக்குறதல்ல. உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வதற்கு இது அப்படி அல்ல. தேவன் கொடுக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள விதையாக இருந்து அது முளைத்தெழும்பி 10, 30, 60, 100 பலன் கொடுத்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற விதை, பரலோகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை, பரலோகத்திலே நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற விதை. அந்த விதைதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். நம்ம நினைப்போம் அந்த வார்த்தையின்படி செயல்பட ரொம்ப கஷ்டம். வார்த்தையின்படி செயல்பட்டீங்கன்னா பரலோகத்தில் நீங்க என்னத்தை இந்த பூமியில விதைக்கிறீங்களோ, எதை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்கிறீங்களோ, எதை கர்த்தருக்கு என்று சொல்லி நல்ல நறுமணமான காரியத்தை செய்கிறீங்களோ, வாசனையான ஒரு நல்ல சாட்சியான காரியத்தை செய்கிறீங்களோ, எப்படிப்பட்ட நல்ல கனிகளை கொடுக்கிறீங்களோ அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில விதைக்கிறது அழியும். பூமியில விதைக்கப்படுகிறதெல்லாம், பூமியில சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு போகும். சோத்திரம். பூமியில நிலத்துல போடுறதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆனா இந்த இருதயமாகிய பலகைக்குள்ள, இந்த நிலத்துக்குள்ள பண்படுத்தப்பட்ட, யார் பண்படுத்துறதுன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பண்படுத்தி அந்த நிலத்துக்குள்ள, இந்த இருதயத்துக்குள்ள விதைத்து வைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நீர் பாய்ச்சி அதை விளைய வச்சு நல்ல உற்சாகப்படுத்தி நம்ம பலப்படுத்தி ஆவியில நிரம்பி நல்ல ஜோம் பண்ணி தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு மரம் செடியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம். அது பரலோகத்திலும் இருக்கும் அப்படிப்பட்ட காரியம். அது அழிவுக்குரியதல்ல, ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய கனி. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற, தேவனோடு இசைந்திருக்க, நீ பரலோகத்தில் இயேசுவோடு கூட காணப்பட, ஸ்தோத்திரம், தேவனை பூமியில் பயன்படுத்த ஆவிக்குரிய ஒரு நல்ல கனியை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய நல்ல கனியை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஏற்ற வேளையில கரெக்டா பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். நீ பயனுள்ள ஒரு மரம் செடியா மாறுவா, ஒரு நல்ல கனியாய் மாறுவா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்புவார். நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு, உலகத்தில் உள்ள மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில தான் போகும். ஸ்தோத்திரம். நல்ல கனி என்ன? ஆவிக்குரிய கனிங்க. உலகத்தில் நிறைய கனி இருக்கு, சாப்பிட்டு அப்படி போயிடும். ஆனா நல்ல கனி என்ன தெரியுமா? நல்ல நிலத்தில் பண்படுத்தப்பட்ட இருதயத்துக்குள்ள விதைக்கப்பட்ட விதை, ஆவிக்குரிய விதை, ஆவிக்குரிய கனி கொடுக்கிற செடியாய் நம்மை மாற்றி ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி அவருக்கு பிரயோஜனமான மரமாய் செடியாய் பயன்படுத்தி கனி கொடுக்கிற மரமாய் ஆண்டவர் மாற்றுவார். அந்த கனியை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அது பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பரலோகத்திலும் காணப்படும். ஸ்தோத்திரம். மத்தேயு 13வது அதிகாரம் 27வது வசனத்தை படிப்பார். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையில களை சேர்ந்து போதான். அதான் வீட்டு எஜமான் சொல்றாரு, எஜமான்ட்ட அந்த வேலைக்காரன் சொல்றான், நல்ல விதை போட்டு அது நல்ல செடி வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு இடையில களை கூட வளருதே அப்படின்ற. அப்போ ஸ்தோத்திரம். இந்த களைகள் எப்படி வேர் எடுக்கப்படும், அது எப்படி என்று சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, அப்பா களையை தொடாது. களையை தொட்டா நல்ல செடியும் அது சில சமயம் மாண்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதோட சேர்ந்து பிடுங்கிட்டு வரும். இல்லைன்னா அந்த இடத்தினுடைய பூமியில நட்டுருக்கு அந்த இடம் மண்ணு ஷேக் ஆகும். அதனால வேறு எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டுக்காத. ஆனா எந்த இடத்துல களைகள் சேர்க்கப்படும், தனியா பிரிக்கப்படும்னா களஞ்சியத்தில். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, நீ பூமியில கர்த்தருடைய ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல கனியை கொடுப்பாயானால் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். எங்க? பரலோகத்தில். பரலோகத்தில் சேர்க்கப்படும். பரலோகத்தில் இந்த சாவி, அதாவது சோத்திரம், அந்த நெருக்கிட்டு வளருது இல்லையா, என்னது? களைகள். களைகள் கொடுக்கிற அந்த கனி, அந்த விதையெல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்னில் சாவியா இருக்கும், இல்லைன்னா அவிஞ்சு போனதா இருக்கும், தேராதா இருக்கும். அதை களத்தில் போட்டு இப்படி ஆற்றுவாங்க, தனித்தனியாக பறக்கும். நல்ல விதைகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். களஞ்சியம்னு சொன்னா பரலோகம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்ல விதைகளா நம்ம எல்லாம் காணப்படணும். நீங்க எல்லாம் சாவிகளா போகக்கூடாது. ஆமா, உள்ளுக்கு கரு இல்லாம போகக்கூடாது. ஆமா, நம்ம எல்லாரும் பரலோக களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற, தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு விதைகளாக, பரலோகத்தில் அது முளைத்தெழும்புகிற விதைகளாய் அற்ற களஞ்சியத்தில் சேர்க்க போகிறார். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்ம எல்லாரையும் கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 126 திருப்புங்க, 5வது வசனத்தை எடுங்க. போங்க. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட. என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அழுதுட்டு விதைய போடுறதல்ல. நீ ஆண்டவரை நோக்கி, ஜீவனுள்ள கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்ணீரோடு கூப்பிடு, கண்ணீரோடு தேடு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது ஆண்டவரை கேட்டு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வான். நீ கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரத்தோடு அறுப்பாய். என்ன? முடியாத அளவிற்கு, நாம் எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு, நாம் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, நினையாத அளவிற்கு பெரிய அற்புதத்தை, நம்முடைய சிந்தைக்கு மேலான அற்புதத்தை என் ஆண்டவராய் இயேசு செய்வார். அதனால கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமன் ஆலயத்தை கட்டிட்டு ஆலயத்துக்குள்ள ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னாரு, எவ்வளோ சிரமப்பட்டு கட்டினேன், நான் ஞானத்தை தந்தேன், உன் அப்பாவும் அதுக்கு ஏற்ற எல்லா வசதிகளும் பண்ணி தந்தாரு, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அவனை, அந்த சாலமனை உறுதிப்படுத்துறாரு. எப்படி? ஏன்னா அவன் சின்ன வயசுல இந்த ஆலயத்தை கட்ட ஆண்டவர் ஏவி விட்டார். நீ தான் கட்டணும், உன் தகப்பன் கட்டக்கூடாது. உன் தகப்பன் ஆசைப்படுறாரு. சோத்திரன். தாவீது ஆசைப்பட்டான், எப்படியாவது தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும். ஏன்னா அவர் ராஜாவா ஏற்படுத்தி வச்சார் இல்லையா. ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பனுடைய கையில நிறைய இரத்தக்கரை இருக்கு, உன் தகப்பனை வச்சு ஆலயத்தை நான் கட்ட மாட்டேன், அதில் நான் வாசம் பண்ண மாட்டேன். அதனால அவர் தாவீதை வச்சு கட்ட முடியாது, நான் கட்ட மாட்டேன். ஆனால் ஒன்றை கொண்டு தான் நான் கட்ட போகிறேன். சாலமனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை சின்ன வயசுலேயே கட்டிக்கிறார். அதுக்குள்ள அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். ஜெபம் பண்ணமா ஆண்டவர் கீழே இறங்கி வந்து அவருடைய மகிமை ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. ஆண்டவர் சாலமனோட பேச ஆரம்பித்தார். என் மகன் சாலமனே, நீ அழகான ஆலயத்தை கட்டினேன், நான் கொடுத்த ஞானத்தின்படி செய்துட்டேன். ஆனால் இந்த இடத்தை நான் நேசித்திருக்கிறபடியால் நான் இவ்விடத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க என் செவி சாய்த்தவையாயிருக்கும். இவ்விடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களை என் கண்கள் கவனித்தவையாயிருக்கும். ஏன் அந்த கண்கள் கவனித்தவையாயிருக்குன்னு சொன்னார் தெரியுமா? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜனங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, அதுக்கு ஒரு டெபினேஷனோட சொல்லுவார், ஒரு கருத்தோட தான் சொல்லுவார். நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன்னா கம்பீரத்தோட இருப்பாய், பலனை பெற்றுக் கொள்ளுவாய். நீ எதிர்பார்க்காத காரியத்தை, நினையாத காரியத்தை, கவனிங்க,
நினைத்திருக்காத காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா செய்வார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். ஜெபம் சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு படுக்கிறதல்ல. நேரங்காலத்தை நம்முடைய ஜீவனத்துக்கு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு செலவு செய்கிற நேரம் கொஞ்ச நேரம். அதை படுக்கையில உட்காந்து பெட்டில் உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் எப்பா கவனிங்க, இங்க கவனிங்க, ஸ்தோத்திரம் பெட்ல உட்காந்துட்டு நேரத்துக்குள்ள ஜெபம் தான் என்னைக்குன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? கண்ணீரோடு ஜெபம் பண்ணா உன் கண்ணீரை கவனிப்பாரு. நீ என்ன ஜெபம் ஏறெடுக்கன்னு சொல்லி கேட்பாரு. அதான் சாலமனுக்கு அடையாளமா சொன்னார். ஸ்தோத்திரம், நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணா அந்த கண்ணீரை பார்க்க என் கண்கள் கவனித்தவையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லாசரு மரிக்கிறான். மரிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆள் சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு? திருப்பி டிலே பண்றாரு, வந்து பார்க்கல. ஏன்னா அங்கேயே செய்தி சொல்றாரு, இது லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நித்திரையா இருக்கிறான். உடனே சீசர் சொல்றாங்க, நித்திரைன்னு சொன்னா அவரு நித்திரை மயக்கம் தெளிஞ்சு நார்மலாக எழும்புவாரா அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த வார்த்தை கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், இல்லை மரணத்துக்கு உரிய நித்திரை, மரணம் சந்திக்கப்பட்டார் அப்படின்னு. தேவகுமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி இந்த அற்புதம் நடக்க இந்த மரணம் சம்பவித்தது. ஆனா லாசருடைய சரீரத்தில் மரண நோய் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, ஸ்தோத்திரம், அவன் உயிர்த்தல போகிறான் என்ற அந்த மீனிங்கோட ஆண்டவர் சொன்னாரு. ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் அவன் இடத்துல அந்த இடத்துல மகிமைப்படணும். சரி, எங்க வச்சு அந்த மார்த்தாள் மரியாள் கிட்ட நல்ல ரொம்ப அன்பா இருந்தார், லாசருடையும் அன்பா இருந்தார். அதாவது நறுமண தைலத்தை ஊற்றி பாதத்தை துடைத்து முத்தமிட்ட சகோதரி மரியாள், அவருடைய சகோதரி மார்த்தாள், சகோதரன் லாசர், இவங்கள்ட்ட ஆண்டவர் ரொம்ப நெருக்கமானவர், அன்பா இருந்தார். அப்போ இவங்க அழுகிறத பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, சரி லாசரை எங்க வச்சிருக்கீங்க? நேரே போனார் இந்த இடத்துல. அப்போ சகோதரி மரியாள் சொல்றா, ஆண்டவரே என் சகோதரன் மரிச்சு 4 நாள் ஆயிற்று, நாட்டம் அடிக்குமே. சரி எங்க தான் வச்சிருக்கீங்க? போனா போய் அந்த 4 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறத பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். பாருங்க, மார்த்தாள் மரியாள் இயேசுவோட நெருங்கிய தொடர்புடையவங்க. அவங்க கண்ணீர் விட்டதும் இயேசுவும் கண்ணீர் விட்டார். அண்ணாந்து பார்த்து சொன்னாரு, அப்படியே பெருமூச்சு விட்டு, லாசருவே வெளியே வான்னார். உருக்குலைஞ்சு போயிருக்கும். மனிதர்கள் மரிச்சு மறுநாளைக்கு ஸ்மெல் அடிக்கும். இது 4 நாள் ஆயிற்று. பாருங்க, அவருடைய வார்த்தை வல்லமை ஜீவனுமாய் உருக்குலைந்த சரீரத்துக்குள் கடந்து சென்று மரித்து போன லாசரு உயிரோடு எழும்புறான். என்ன ரகசியம்? ஆண்டவர் உள்ளம் உடைந்து மார்த்தாள் மரியாள் வடித்த கண்ணீரை பார்த்து அவரும் உள்ளம் உடைந்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு அண்ணாந்து பார்த்து சொன்னார், அப்படியே பெருமூச்சு விட்டு, லாசருவே வெளியே வா. அப்படி கட்டின பிரேத சீலையோட வெளியே வாரான். ஆண்டவர் சொன்ன, எல்லாம் கட்ட விட்டு விடுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீர் விடுறது சும்மா இல்ல. நீங்க தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு கண்ணீரோடு கதறி கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற அத்தனை சொட்டு கண்ணீருக்கும் இயேசுவாய் நின்று கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஆண்டவர் கண்டிப்பா பதில் தந்து உங்களுடைய ஜெபத்துக்கு அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திரம்.
கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருக்கிறான். நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது உன் கஷ்டத்துக்காக, உன் வறுமைக்காக, உன்னுடைய போராட்டத்துக்காக, உன்னுடைய தேவைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பு. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த வேதனை, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூப்பிடு. கர்த்தர் நிச்சயம் அவர் நம் பட்சத்தில் வந்து நம் கண்ணீரை துடைத்து நான் உனக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா செய்வார். குருடர்களுக்கு அழுக்கு வஸ்திரம் உடுத்த, அழுக்கு சரீரத்தை கண்ணை தொட்டு அற்புதம் செய்த தெய்வம் நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? கண்டிப்பா செய்வார். பெரிய அற்புதத்தை, நம்ம நினையாத காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர்ல 9:6 சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக. நீங்க சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா சின்ன ஆசீர்வாதம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும். நீங்க சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா சின்ன ஆசீர்வாதம் தான். பெருத்த ஜெபம் பண்ணீங்கன்னா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அந்நிய பாஷைகளோட உங்க வேண்டுதலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பெருக விதைக்கும் பொழுது பெருக அறுவடை, பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். கலாத்தியரின் புத்தகத்தை எடுங்க, முடிச்சிடுறேன். 6வது அதிகாரம் 8வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் விசுவாசத்தோட தேவனுடைய கிருபையினால விசுவாசத்துல நிலைத்திருந்து ஆவிக்குரிய விதைகளை ஆவிக்கென்று சொல்லி விதைக்கும் பொழுது அவன் பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான், அறுக்கிறான். நீ உலகத்துக்குரிய விதையை விதைக்கும் பொழுது உலகத்துக்குரிய காரியத்தை தான் அறுப்பாய். சோதரன். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை கூட படிமா. எசேக்கியேல் 36:9. பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்பட்ட விதைகளாக, பண்படுத்தப்பட்ட இருதயத்தில் நல்ல விதைகளாக நீங்க விதைக்கப்படுவீங்க. அது ஆண்டவர் கண்ணோக்கமாக இருப்பார். நீங்க எப்படி விதைக்க போறீங்க, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றீங்க, எப்படி பரலோகம் போறீங்க, எப்படிப்பட்ட விதைகளை உங்க இருதயத்தில் பண்படுத்தப்பட்ட இருதயமாக ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிற நிலமாக இந்த இருதயத்துக்குள்ள எப்படி விதைக்க போறீங்க, எப்படி எனக்கு பலன் தர்றீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மை கண்ணோக்கமாய் இருப்பார், நம்ம கவனிப்பார். நீங்க ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்க அவர் கவனித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம கவனிக்கிறது யாரு? இஷ்டம் போல ஜெபம் பண்ணக்கூடாது. கருத்தா ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க, கருத்தா அவருடைய வார்த்தையை எடுத்து விதைத்து வைங்க. 10, 30, 100 ஆக ஏற்ற வேளையில் பலன் கொடுக்கும். நல்ல கனிகளை கொடுக்கறதா அது மாறுங்க. பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு ஆண்டவர் வரப்போறார். பரலோகத்தில் அந்த நல்ல கனிகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கொண்டு நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வாதமாக நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு வருகிறார்.